அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10வது வீடு தொழில் ஸ்தான வீடு, கர்மஸ்தான வீடு. அதனால் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு தொழில் நல்ல முறையில் அமையாதா, தொழிலில் அவர் முன்னேற முடியாதா, தொழிலால் அவர் செல்வாக்கு பெற முடியாதா என்றெல்லாம் நாம் எண்ண வேண்டாம். 10ஆம் வீட்டில் கிரகம் என்பது இல்லாவிட்டாலும் அந்த 10ஆம் வீட்டை எந்த கிரகம் பார்க்கிறது என பார்க்க வேண்டும். மேலும் அந்த 10ஆம் வீட்டின் அதிபதி எங்கு இருக்கிறார் என பார்க்க வேண்டும். இந்த 10ஆம் வீட்டின் அதிபதியோடு சேர்ந்து எந்த கிரகம் இருக்கிறது என பார்க்க வேண்டும். அந்த 10ஆம் வீட்டின் அதிபதியை யார் பார்க்கிறார்கள் என பார்க்க வேண்டும். இத்தனை அமைப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய காரகத்தன்மைகள்லாம் நமக்கு தொழிலாக கிடைக்கும். ஆனால் 10ஆம் வீட்டில் கிரகம் இல்லை, நமக்கு தொழில் என்பது இல்லை, வளர்ச்சி என்பது இல்லை, முன்னேற்றம் என்பது இல்லை, பேர் என்பது இல்லை, புகழ் என்பது இல்லை, அந்தஸ்து இல்லை என நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. 10ஆம் வீட்டில் கிரகமே இல்லாவிட்டாலும் 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த வீட்டின் எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மையான தொழில்கள் நமக்கு அமையும். அல்லது 10ஆம் வீட்டின் அதிபதி யாரோ அவருடைய தொழில் நமக்கு அமையும். அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து யார் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய தொழில் நமக்கு அமையும். அல்லது 10ஆம் வீட்டின் அதிபதியை யார் பார்க்கின்றார்களோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமான தொழில் நமக்கு அமையும். அதனால் 10ஆம் வீட்டில் கிரகம் இல்லை, அதனால் நமக்கு தொழில் இல்லை என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். எல்லா வீட்டிற்கும் ஏராளமான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தயவு செய்து ஜோதிடத்தில் தெளிவான முறையில் பார்க்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.